எல்லாரும் நினைக்கிறீங்க சிங்கப்பூர்ல ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாரும் கேட்குற ஒரே வார்த்தை, எப்படி ப்ரோ நீங்க டிரைவரா நீங்க சிங்கப்பூருக்கு வந்தா டிரைவர் ஆயிடலாமா, வேலையெல்லாம் ஈஸியா அப்படிலாம் கேட்குறீங்க. அப்படிலாம் யாரும் ஆக முடியாது. எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவோம். நானும் அப்படி தான். எனக்கு மட்டும் இந்த விதி விலக்கா? நானுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் ஒர்க் பண்ணேன். நான் பார்க்காத வேலையே இல்லை, எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நான் டிரைவர் ஆகி இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு ஜாலியாக சுற்றுறோம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அண்ணனை சொல்லலாம். ஏன்னா நான் வந்து கஷ்டப்படுறதுக்கும் அதனால தான் காரணம். இப்போ நல்லா இருக்கும், டிரைவர் ஆகிட்டோம், இப்போ ஓரளவு கஷ்டம் இல்லை, வண்டி ஓட்டுறதான் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கோம்னா அதுக்கும் காரணம் அண்ணன் தான். அண்ணன் இல்லைன்னா நம்ம இந்த நிலைமைக்கு இல்லை. பொதுவாக சிங்கப்பூரில் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க. எடுத்தோன்னு யாரும் டிரைவராக வரல. நீங்கள் வரணும்னா 3 வகையான பாஸ் இருக்குது. இ பாஸ், எஸ் பாஸ், ஒர்க் பர்மிட்டு. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் பர்மிட் தான் எல்லாருமே நம்மளை பொறுத்தவரை வந்திருப்போம். ஏன்னா நம்ம அவ்வளோ எஜுகேஷனில் இருந்திருக்காது, பேக்ரவுண்ட் அவ்வளோ இருந்திருக்காது, அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி எஸ் பாஸ், இ பாஸ் வர அளவுக்குலாம் பெரிய வேலைக்கு நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம வந்தது என்னமோ ஒர்க் பர்மிட்டு தான். அதுக்கு மேலே நம்ம ஸ்கில்லை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவராகவோ சேஃப்டி சூப்பர்வைசராகவோ உங்களோட திறமை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான ஜாப் ட்ரை பண்ணி மூவ் பண்ணி போனீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும்.